வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் எக்ஸாமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலாதி அப்படிங்கிற ஒன்று தான் பார்க்க போறோம். சரியா? இந்த ஏலாதி அப்படிங்கிறது எப்படி பெயர் காரணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏலாதியை பிரிச்சோம் அப்படின்னா ஏலம் பிளஸ் ஆதி. ஸோ ஆதிங்கிறது மூலாதாரம் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பார்க்கும்போது ஏலத்தை, அதாவது ஏலம்னா ஏலக்காயை ஆதியாக கொண்டு கொடுக்கப்பட்டதுன்னு ஏலாதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏலாதி முதலாக லவங்கம், திருநாமப்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 வகையான பொருட்களால் ஆனதுதான் அது ஏலாதி அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்ப இந்த ஏலாதியை யார் இயற்றுனா அப்படின்னு பார்த்தா தனி மேதாவியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனி மேதாவியை பிரிச்சோம் அப்படின்னா தனி மேதாவியார் அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப கனி அப்படிங்கிறதுனா ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மேதாவியர்னா வல்லர். சோ அப்படி பார்க்கும்போது இவர் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் வல்லவரா இருக்காரு. அப்ப இவரோட தொழில் என்னன்னா ஜோதிடம் பார்க்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்ப இவரோட சமயம் அப்படின்னு சமண மதத்தை சேர்ந்ததா இருக்காரு. எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது போக இந்த ஏலாதில என்ன மெயினா சொல்லப்படுது, என்ன ஒரு மைய கருவா இருக்கு அப்படின்னு பார்த்தா கொல்லாமை. இந்த கொல்லாமை சமண மதத்துக்கே உயிர். கொல்லாமையை பற்றி, கொல்லாமை எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறத பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏலாதியை தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவும் நூல் எழுதியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஏதாவது நூல் எழுதியிருக்காரு. என்னன்னா திணைமாலை 150 அப்படிங்கிற நூலும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்லுது அப்படின்னா புத்திரர்கள் 12 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புத்திரர்கள் 12 வகைப்படா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரு மகனை அதை ஒரு டைப்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தாயும் தந்தையும் இன்னொரு பையனை தத்தெடுத்து வைப்பாங்கல்ல. சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 12 வகையா புத்திரர்கள் வகைப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருந்தான் ஏலாதி தான் சொல்லும். அதே மாதிரி இந்த ஏலாதிலாம் அதிகமான வடச்சொற்கள் காணப்படக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லி ஏலாதிய சொல்லுவாங்க. தேங்க்யூ.